ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தாவைக்க தலைவர் விஜய் ராயப்பேட்டை வந்துள்ளார். நேரலையில் காட்சிகளை பார்க்கலாம். நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வேட்டி சட்டை மற்றும் தொப்பி அணிந்து தாவைக்க தலைவர் விஜய் வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இப்போ நிகழ்ச்சிக்காக தாவைக்க தலைவர் விஜய் வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? எவ்வளவு ஜமாத்திலிருந்து உறுப்பினர்கள் இதுல பங்கேற்கிறாங்க? காயத்ரி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த நிகழ்வானது இன்று நடைபெறுகிறது. இந்த நோன்பு திறக்கும் நிகழ்வானது இன்று நடைபெறுகிறது. 6 மணிக்கு மேல் இந்த நிகழ்வு தொடங்க இருக்கிறது. குறிப்பாக 6:24 மணிக்கு இந்த நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. இதற்காக தான் தற்போது ராயப்பேட்டை மைதானத்திற்கு விஜய் வந்திருக்கிறார். குறிப்பாக ஒரு இஸ்லாமிய தோற்றத்தில் அவர் வந்திருக்கிறார். இதற்கு முன்பாக, கட்சி தொடங்குவதற்கு முன்பாக தன்னுடைய கட்சி அந்த அலுவலகத்தில், அதாவது அப்போது விஜய் மக்கள் இயக்கமாக நடைபெற்ற பனையூர் அலுவலகத்தில் நோன்பு திறக்கும் நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார். கட்சி தொடங்கியதற்கு பிறகு ஒரு முதல் முறையாக இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இதற்காக தான் அவர் தற்போது இங்கு வந்திருக்கிறார். இந்த நிகழ்வில் பார்த்தீர்கள் என்றால் ராயப்பேட்டை திருவல்லிக்கேணியில் இருந்து ஒரு 15 பள்ளிவாசல்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஜமாத்கள் மூலமாக ஜமாத்களை நேரில் சென்று அழைத்து இதற்கான முறையான அழைப்புதல் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் 2500 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கட்சியின் சார்பில் தங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் நோன்பு இருக்கக்கூடியவர்கள் தலா 5 பேர் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு 600 பேர் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் தான் இன்று ராயப்பேட்டாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த ராயப்பேட்டா OMC மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த நோன்பு திறக்கும் அரங்கில் இவர்கள் நோன்பு திறக்கிறார்கள். அந்த நிகழ்வு 6 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. இதற்காக தான் தற்போது விஜய் வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியானது சுமார் 1 மணி நேரம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு தரையில் அமர்ந்து முதலில் நோன்பு திறந்துவிட்டு தொழுகையில் ஈடுபட்டு அதற்கு பிறகு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நோன்பு கஞ்சி கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு பிரியாணி வகையான அந்த உணவுகள் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 உள்ளிட்ட உணவுகள், அந்த விருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொருவருக்கும் அந்த இஸ்லாம் நண்பர்களுக்கும் விஜய் கொடுத்து அனுப்புவார் என்று கூறுகிறார்கள். காயத்ரி, செந்தில், இந்த நிகழ்ச்சி ஒரு 6:30 மணிக்குள்ளாக அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வந்திருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கூடுதலா அந்த பகுதியில் ஏதேனும் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கா? இந்த நிகழ்ச்சிக்காக இந்த அரங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. யாருக்கெல்லாம் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் மட்டும் இந்த வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு அந்த அரங்கத்திற்குள் அமர வைக்கப்படுகிறார்கள். குறிப்பாக விஜய் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது இங்கிருந்து அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு அந்த நோன்பு திறப்பதற்காக அந்த நோன்பு கஞ்சி உள்ளிட்ட நோன்பு கஞ்சி, சமோசா உள்ளிட்ட உணவு வகைகள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க நோன்பு திறக்கும் பொழுது அந்த தொழுகையில் ஈடுபட்டு நோன்பு திறந்த பிறகு அது அவர்கள் அந்த நோன்பை குடித்து அந்த கஞ்சியை குடித்து நோன்பை முடிப்பார்கள். இந்த போன்ற அந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வு நடைபெறுவதன் காரணமாக யாரும் செல்போன் உள்ளே எடுத்து வர வேண்டாம் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு பாதுகாவலர்கள், தனியார் பாதுகாவலர்களுடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. விஜய் உள்ளே வருவதற்காகவும் தனி வழிகள் ஏற்படுத்தப்பட்டு அதன் வழியாகத்தான் உள்ளே வந்திருக்கிறார். அவர் இன்னும் சற்று நேரம் இங்கிருந்து விட்டு அரங்கத்திற்குள் செல்வார், அந்த மேடைக்கு செல்வார். அதற்கு பிறகு ஜமாத்களோடு சேர்ந்து அந்த நோன்பு திறக்கும் நிகழ்வில் அவர் கலந்து கொள்வார். இதற்காக தான் இதுவரை நம்ம விஜய் கட்சியை தொடங்கியதிலிருந்து ஒரு பேண்ட் ஷர்ட்ல தான் அவர் வெளியே கொண்டிருந்தார். ஆனால் முதல் முறையாக தற்போது வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி மற்றும் தொப்பி அணிந்து ஒரு இஸ்லாமியருடைய தோற்றத்தில் அவர் இங்கு வந்திருக்கிறார். குறிப்பாக இன்று அந்த நோன்பு திறக்கும் நிகழ்வுக்காக அவர் இன்று ஒரு நாள் விரதம் இருந்து இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். காயத்ரி.
செந்தில், இப்போ இந்த நிகழ்ச்சியில தாவேகாவினுடைய தொண்டர்களும் பங்கெடுக்கிறாங்களா? காயத்ரி, இந்த நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து இந்த கட்சிக்கு வந்து 120 மாவட்டங்கள் வந்து நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களில் இருந்து நோன்பு இருக்கக்கூடிய இஸ்லாமிய நிர்வாகிகள் அல்லது கட்சி தொண்டர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 5 பேர் வந்து பங்கேற்கலாம் என்று கூறியிருந்தார்கள். அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். சிலர் அவர்களாகவும் வந்திருக்கிறார்கள். அதன்படி பார்த்தீர்கள் என்றால் 600 பேர் வந்து இந்த நிகழ்வில் கட்சியின் சார்பில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் அவர்கள் வந்து நோன்பு கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விஜய் வந்து உறுதியாக வந்து கூறியிருந்தார். அதன்படிதான் இந்த திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் பள்ளிவாசல்களில் இருந்த ஜமாத்களும் கட்சியின் சார்பில் வந்து நோன்பு கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திற்கு 5 பேர் என 600 பேரும் வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக 2500 பேர் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள். காயத்ரி, செந்தில், இப்போ கட்சி தொடங்கிய பிறகு தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய இந்த ஒரு சமூகம், குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக என்ன விஷயத்தை சொல்வதாக அமையும்? காயத்ரி, ஏற்கனவே விஜய் தன்னுடைய கட்சி அறிவிக்கும் போதும் சரி, ஒவ்வொரு நிகழ்விலும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் வந்து அவர் செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக பல்வேறு இடங்களிலும் வந்து இஸ்லாமியர்களுக்கு அவர் வந்து குரல் கொடுத்திருக்கிறார் என்று கட்சியின் சார்பில் வந்து கூறி வந்தார்கள். இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இஸ்லாமிய சமூகத்தின் சார்பில் அவர்களுடைய முக்கிய நிகழ்வாக பார்க்கக்கூடிய ரம்லான் பண்டிகையை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த நோன்பு திறக்கும் விழாவுக்கு அவர் வந்து வருவது அந்த மக்கள் மத்தியில் அவருக்கான ஒரு மதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கட்சியினர் வந்து கருதுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியரோடு என்றும் இருப்பார் என்றும் நாம் வந்து ஏற்கனவே நம் கட்சியினரிடம் சிலரிடம் வந்து பேசும்போதும் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே தங்களுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர் வந்து செயல்படுகிறார். இது எங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். காயத்ரி, நன்றி செந்தில், கூடுதல் தகவல்களுக்காக.